வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னை ஒன் செயலி மூலம் மாதாந்திர பஸ் பாஸ் வீட்டில் இருந்தபடியே நீங்களே எடுத்துக்கொள்ள முடியும். இதனால் பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைத்துள்ளது. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னை மாநகரில் பொது போக்குவரத்து சேவைகளை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் CITA குப்டா உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய முயற்சியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சென்னை ஒன் என்கிற மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த செயலி மூலம் சென்னை மெட்ரோ ரயில், MRTS என்றழைக்கப்படும் மின்சார ரயில் மற்றும் மாநகர பேருந்து சேவைகளுக்கான டிக்கெட்டுகளை எளிதாக பெற முடிகிறது. சென்னை ஒன் செயலியின் மிக முக்கிய அம்சம் ஒரே இடத்தில் 3 வகை போக்குவரத்து சேவைகளுக்கும் டிக்கெட் புக் செய்யும் வசதியாகும். தனித்தனியாகவோ அல்லது ஒருங்கிணைந்த பயண திட்டமாகவோ பயணிகள் டிக்கெட்டுகளை வாங்கலாம். QR குறியீட்டு அடிப்படையில் இயங்கும் இந்த டிக்கெட்டுகளை பெறுவதன் மூலம் பயணம் மிகவும் வசதியாக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது 10 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இந்த செயலி மூலம் தொடர்ந்து பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாநகர பேருந்துகளுக்கான ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 2000 மதிப்பிலான மாதாந்திர பயண அட்டைகளும் இந்த செயலியின் வழியாக வழங்கப்படுகின்றன. பயணிகள் தங்கள் புகைப்படத்தையும் தேவையான தொகையையும் செயலியில் பதிவேற்றினால் அட்டை உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் புதுப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பழைய முறையில் அட்டை புதுப்பிக்க செல்ல வேண்டிய சிரமம் தற்பொழுது குறைந்துள்ளது. ஆனால் இந்த மாதாந்திர அட்டையை பயன்படுத்தும் போது பேருந்தில் ஏறியவுடன் செயலியில் பயணிக்கும் பேருந்தின் எண்ணை, அதாவது பஸ் எண்ணை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற விதி இருந்தது. ஒவ்வொரு பயணத்தின் போதும் இதை செய்வது பயணிகளுக்கு மிகவும் கடினமான செயலாக இருப்பதாக, நேர விரயம் அதிகமாக இருப்பதாகவும் பலரும் புகார் தெரிவித்தார்கள். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேர போக்குவரத்து நெரிசலில் இந்த பதிவு சிரமத்தை அதிகரித்தது. இந்த புகார்களை கவனத்தில் கொண்ட குப்டா என்று அழைக்கப்படும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, இனி மாதாந்திர பயண அட்டை பயன்படுத்துபவர்கள் பேருந்தில் ஏறிய பிறகு செயலியில் எந்த ஒரு பதிவும் செய்ய தேவையில்லை. அட்டையை செல்போனில் திறந்து கண்டக்டரிடம் காட்டினால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டை ஸ்கேன் செய்து கண்டக்டர் சரிபார்த்த பிறகு நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம். இந்த புதிய மாற்றம் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு சிறிய மாற்றம், ஆனால் பயண அனுபவத்தை மிகவும் எளிதாக்கி உள்ளது என்று பல பயணிகள் சமூக வலைதளங்களில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார்கள். சென்னை போன்ற பெருநகரத்தில் தினசரி பயணம் செய்பவர்களுக்கு இது ஒரு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது. இத்தகைய பயனர் நட்பு மாற்றங்கள் மூலம் சென்னை ஒன் செயலி மேலும் பரவலாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கும் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் இது மேலும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது.